இந்த 2025 எனக்கு எப்படி போச்சுன்னா, நான் வந்து தளபதி மொபைல்ஸ்னு கடை வச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் நம்ம ஆஃபர்லாம் விட்டுட்டு இருந்தேன். ஆஃபர் ஓசியாக எதுவும் கொடுக்கக்கூடாது, ஓசியாக கொடுத்து பழக்கப்படுத்தக்கூடாது தான், அது தப்பான விஷயம் தான். ஆனால் எல்லா பிஸ்னஸ்லையும் ஃப்ரீன்னு பழக்கப்படுத்திட்டாங்க. அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் போட்டு தான் கஸ்டமரை கடைக்கு வர வைக்கிற மாதிரி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இலவசத்தை ஒழிக்கணும், இலவசம் கொடுக்கக்கூடாது. நான் இலவசம் கொடுத்தா தான் இப்போ வந்து பிஸ்னஸ் ரன் ஆகுது. அதனால நானும் அதை பண்ண தான் செஞ்சேன். சரிங்களா? சின்ன இலவசத்தை கொடுக்க தான் செஞ்சேன். அதனால வந்து இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு 2025. மற்றபடி இந்த 2025 வந்து நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் தான் பண்ணாங்க. நிறைய பேர் நம்பி ஏமாந்தேன், அழுதுருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை. அது மாதிரி எனக்கு கடை வச்சு நிறைய வந்து கடன் இருக்கா, கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். வருமானம் வந்து நம்ம நினைச்ச அளவுக்கு வருமானம் இல்லை. இந்த மாதிரி நிறைய வந்து சஃபர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் ஹெல்ப் பண்ணவங்களே வந்து எனக்கு வந்து பின்னாடி போய் என்னைய பற்றியே வந்து தப்பாக பேசுறது அதையும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வந்து என் கூட பழகினவங்களே வந்து எங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணது, இந்த மாதிரி நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த டிசம்பர் மாதமே வந்து ஒரு நிறைய பேரை வந்து கெஸ் பண்ணிட்டேன். இவங்கெல்லாம் இப்படி தான், நம்மக்கிட்ட வந்து இப்படி தான் பழகுறாங்கன்ட்டு நிறைய பேரை நான் வந்து மைண்டில் ஏற்றி வச்சுட்டேன். இவங்ககிட்டலாம் வந்து லிமிட்டாக தான் இருக்கணும், ஓவராக வந்து யார்ட்டையும் பேசக்கூடாது, ஒரு அன்பு காட்டக்கூடாது, பாசத்தை காட்டக்கூடாது, என்னன்னா என்ன அவ்வளோதான் அப்படின்னு இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேரை வந்து ஒதுக்கிட்டேன் நான் இந்த 2025. எல்லார்ட்டையும் நான் ஒரே மாதிரி தான் பழகுவேன். என் கஸ்டமராக இருந்தாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என் மொபைல் கடை பிஸ்னஸ் கடைக்காரங்களாக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையுமே நான் ஒரே மாதிரி தான் வந்து அன்பு காட்டுவேன். அதான் என்னோட வீக்னஸ். நான் வந்து அன்பு காமிச்சு எல்லாத்தையும் ஏமாறதான் என் வீக்னஸ். அதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே என்கிட்ட இருந்து. 2026 நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2025 நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண, கஷ்டப்படுறவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணதை நான் வீடியோ எடுத்திருக்க மாட்டேன். அந்த ரோட்டில் உள்ளவங்களுக்குலாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு. அவங்க இதெல்லாம் ஏன் சொல்லலாம், அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போட்டது கிடையாது. அதெல்லாம் நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள். நான் ஏன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறீங்க. இப்போலாம் வந்து யாருமே சம்பாதிக்கிறது கம்மியாக சம்பாதிக்கிறது இல்லை, ஓரளவுக்கு 50,000 40,000 நல்லா சம்பாதிக்கிறீங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? நிறைய பேர்லாம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, ஒருத்த பைசா வெளியே நகட்ட மாட்டாங்க. அவங்களையும் நான் கண்ணுக்கு முன்னாடி தான் பார்க்குறேன். அவங்களாம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க. முடிஞ்ச ஹெல்ப் வந்து எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ எனக்குலாம் 1 லட்சம் தான் நான் ஒரு 50,000 60,000 சம்பாதிப்பேன். சரிங்களா? ஆனால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த 50,000 60,000 எனக்கு லோன் கட்டுறதே போயிடும். பாதி காசு சம்பாதிக்கிறது ஃபுல்லாமே லோன்லேயே பாதி போயிடும். அதனால வந்து நிறைய சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க.